Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது past perfect tense. பாஸ்ட்னா இறந்த காலம், அந்த இறந்த காலத்துக்கும் முன்னாடி உள்ள ஒரு காலத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். இறந்த கால வினைமுற்றுன்னு இதுக்கு பேர். இதில் வந்து ஆக்சிலரி வெர்பு வந்து ஹேட், ஹெச்ஏடி ஹேட் போடணும். பக்கத்தில் அதோட பார்ட்டிசிபிள் போடுவோம். ஹீ, ஷீ, இட்டு, சிங்குலர், ஐ, யூ, வி, தே, ப்ளூரல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரே இது தான் ஹேட். அதோட நம்ம பார்ட்டிசிபிள் ஆஃப் எனி வேர்ப் போடுவோம். இப்போ இதில் ஹீ ஹேட் டாக்டு டு மை பிரதர், அவன் என்னுடைய சகோதரனுடன் பேசி கொண்டிருந்தான். ஷீ ஹேட் டாக்டு டு மை பிரதர், அவள் என் சகோதரனுடன் பேசியிருந்தாள். தே ஹேட் டாக் டு மை பிரதர், அவர்கள் என் சகோதரனுடன் பேசியிருந்தார்கள். இது இன்னொரு எக்ஸாம்பிள். இது பொதுவாக வந்து ஏதோ ஒரு 2 சென்டென்ஸுக்கு அதில் முந்தின ஒரு பாஸ்ட்டுக்கு முந்தின ஒரு இதை குறிக்கிற சென்டென்ஸோடு தான் இந்த ஹேட் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வாணி ஹேட் மெட் ஹிம் பிஃபோர் ஹி பிகேம் ஃபேமஸ், அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாணி அவனை சந்தித்திருந்தாள். அது மாதிரி வி ஹேட் லிவ்டு ஹியர் ஃபார் 3 years பை தி டைம் வி மெட். பை தி டைம்னா இந்த நாங்கள் சந்திக்கும் பொழுது, வி மெட் நாங்கள் சந்திக்கும் பொழுது. யூ ஹேட் லிவ்டு ஹியர் ஃபார் 3 years, நீ வந்து நீங்கள் அப்போ நாம் சந்திக்கும் போதே 3 வருஷம் அங்கே வசித்து இருந்தீர்கள். அப்புறம் இன்னொன்று எல்லாருக்கும் குழப்புற மாதிரி எப்பயுமே ஹேடுன்னு வரும். அது எப்படின்னா ஹேஸு ஹேவ், இந்த ஆக்சிலரி வேர்டுக்கு வெர்புக்கு பார்ட்டிசிபிள் போட்டோன்னா ஹேடுன்னு வரும். சரியா? ஹேடு பாஸ்ட் டென்ஸு, ஹேடு பார்ட்டிசிபிள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஐ ஹேடுங்கிறது வந்து ஆக்சிலரி வெர்பு வந்து ஹேடு, அடுத்த ஹேடு வந்து பார்ட்டிசிபிளை குறிக்கும். ஐ ஹேட் இனஃப் டு ஈட், எனக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட இருந்தாலும், பட் ஐ வாண்டட் டெசர்ட் எனிவே, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டெசர்ட் சாப்பிட்ருந்தேன். ஷீ ஃபெல்ட் மார்வலஸ், அவள் வந்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக உணர்கிறாள். ஆஃப்டர் ஷீ ஹேட் குட் நைட் ஸ்லீப், அவள் நல்ல ஒரு தூக்கம் கிடைத்த பிறகு அவள் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். லாஸ்ட் வீக்கெண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிலாக்ஸ், போன வீக்கெண்ட் நான் ரிலாக்ஸ் பண்ண விரும்பினேன். பிகாஸ் ஐ ஹேட் அ பிஸி வீக், ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு பிஸியான வீக்காக இருந்ததுனால நான் வந்து போன வாரம் வீக்கெண்ட் ரிலாக்ஸ் பண்ண விரும்பினேன். தே டிஸ்மிஸ்டு ஹிம் பிஃபோர் ஹீ ஹேட் அ சான்ஸ் டு அப்பலஜைஸ். தே டிஸ்மிஸ்டு ஹிம், அவர்கள் அவனை பதவி நீக்கம் செய்தார்கள். பிஃபோர் ஹீ ஹேட் அ சான்ஸ் டு அப்பலஜைஸ், அவனுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி தே டிஸ்மிஸ்டு ஹிம், அவர்கள் அவனை பதவி நீக்கம் செய்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஜே எல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.